ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அண்மை செய்தி: பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. பாலியல் வழக்குகளை 2 மாதத்தில் முடிக்க அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்களுக்கும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளில் விசாரணையை தேவையில்லாமல் தள்ளி வைக்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. போக்சோ வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட 30 நாட்களில் பாதிக்கப்பட்ட குழந்தையிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் உள்ளார். ராம்ஜி, வணக்கம். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. எந்த வழக்கின் கீழே இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் வெளியாக இருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த ஆந்திராவை சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகியோர் மீதான வழக்கை விரைந்து விசாரிக்க கோரியும் போக்சோ மற்றும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விவரங்களை தெரிவிக்க உத்தரவிட கோரியும் பாதிக்கப்பட்ட பெண்ணை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு கொண்டு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்கள்ல முடிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்களும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களும் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீசாரே வேட்டைக்காரர்களாக மாறும் நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் போலீசார் அதிகார துஷ்பிரயோகம் தடுக்க இரவு ரோந்து பணிகளை ஆண்டுதோறும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு டிஜிபிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரணையை தேவையில்லாமல் தள்ளி வைக்கக் கூடாது என அனைத்து நீதிமன்றங்களும் சுற்றறிக்கை பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் இந்த வழக்கில் உத்தரவிட்டுள்ளார்கள். அதே போல போக்சோ வழக்குகள வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு 30 நாட்களில் பாதிக்கப்பட்ட குழந்தையிடம் வாக்குமூலம் பதிவு செய்து ஒவ்வொரு ஆண்டில விசாரணை முடிக்க வேண்டும் என போக்சோ சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சிறப்பு பயிற்சி வழங்க வேண்டும் என மாநில நீதித்துறை பயிற்சிக்கு தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கில் பிறப்பித்தார்கள். போக்சோ வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிரடிப்படையை அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்க வேண்டும் என டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதி கடலூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் தூத்துக்குடியில் போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களில் காலியாக உள்ள நீதிபதிகள் பதவிகளை விரைந்து நிரப்ப வேண்டும் என்றும் மாநிலம் முழுவதும் 6 புதிய சிறப்பு நீதிமன்றங்களை துவங்குவது குறித்து விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் அதன் முன்னேற்றம் குறித்து 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தலைமை பதிவாளருக்கு தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.